buddies, welcome to Python for Toddler series. So previous video la nama enna concept paathirundom appadina inverted pyramid eppadi nama numbers vechu create பண்றது அப்படினா பார்த்தோம். சோ அதுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்கு, அதுக்கு நம்ம பைத்தான்ல எப்படி கோட் பண்ணனும் அப்படினா நாம வந்துட்டு ரொம்பவே டீடைலா பார்த்திருந்தோம். சோ previous video பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா சோ ப்ளீஸ் நீங்க அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. so that நம்ம ஃபர்தரா பார்க்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா எப்படி நாம floyds triangle create பண்றது அப்படினா நாம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். சோ ப்ரோகிராம்க்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி floyds triangleனா ஃபர்ஸ்ட் என்ன அப்படினு நாம வந்து தெரிஞ்சுக்கலாம். சோ floyds triangleனா ஒண்ணுமே இல்ல, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். சோ இது வந்து எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படினா கான்செக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸால அரேஞ்ச் ஆயிருக்கும்னு சொல்றாங்க. சோ அதாவது ஒண்ணுமே இல்ல, நேச்சுரல் நம்பர்ஸால அரேஞ்ச் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் வந்துட்டு 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த மாதிரி இருக்கும் அப்படினா 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் நம்பர்ஸால் அது வந்துட்டு அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இதோட ஆங்கிள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம போட்டிருக்க பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதுதான் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இது மாதிரி பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷனில் காமிச்சேன். ஸோ இது வந்துட்டு நேச்சுரல் நம்பர்ஸால் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்பரிங்கோட ஃபார்மேட் வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் வந்து 1, ஸோ செகண்ட் லைனில் 2 3, அடுத்து 4 5 6 7 8 9 10, அடுத்து 11லேருந்து 15 வரைக்கும் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதுதான் வந்துட்டு நம்ம அவுட்புட்டாக நாம் வந்து எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ இந்த பேட்டர்னை இப்போ எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு ஸ்டாரை வச்சு எப்படி நம்ம பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணுறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருந்த கோட் வந்து இதுதான். ஸோ அதுக்காக ஒரு சின்ன கோட் ஸ்னிப்பர் தான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். ஸோ நம்ம ஆல்ரெடி பெர்ஃபார்ம் பண்ண கோடு தான் அது. ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் கேட்கும். நான் 5 கொடுத்து என்ட்ரு பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் எனக்கு வந்து அவுட்புட் வரும்ங்கிறத நம்ம ப்ரீவியஸாகவே நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல யாராவது இந்த கோட்கான அவுட்புட் பார்க்காம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ ப்ளீஸ் நீங்கள் இந்த அவுட்புட் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு ரொம்பவே கிளியராகவும் பெட்டராகவும் புரியும். ஸோ இப்போ இந்த கான்செப்ட் வச்சு பார்க்கும்போது எப்படி நாம இந்த நம்பரிங்கில் எடுத்துகிட்டு வருதுங்கிறதும் நம்மளுக்கு வந்துட்டு கான்செப்ட் வைஸ் நம்ம கொஞ்சம் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோடில் ஒரு சில சேஞ்சஸ் நம்ம செஞ்சோம்னா போதும், நம்மளுக்கு இந்த மாதிரி அவுட்புட் வந்து நம்மளுக்கு கிளியராக கிடைச்சிடும். பிகாஸ் இது வந்துட்டு ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரே பேட்டர்னில் தான் இருக்குது. பட் ஆனால் இந்த இடத்துல ஸ்டார் இருக்குது, இந்த இடத்துல நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இதுவுமே நாம் இன்னொரு கோட் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஸோ இதையே நம்ம வந்துட்டு நம்பரிங்கில் எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ 2 2, அடுத்து வந்துட்டு 3 3, அதுக்கப்புறமேட்டு 4 4, அதுக்கப்புறமேட்டு 5 5. ஸோ இந்த மாதிரி எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு நாம் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி ஒரே நம்பர் வச்சு நாம் எப்படி அவுட்புட் எடுத்துகிட்டு வருதுங்கிறதும் நம்ம வந்துட்டு நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வந்துட்டு ப்ரீவியஸாகவே நாம் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இது எல்லாத்துலேயும் யூஸ் பண்ண ஒரே கான்செப்ட் தான் இதுலேயும் யூஸ் பண்ண போகிறோம். பட் இதில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அடுத்தடுத்த நம்பர் வரணும். ஸோ 1க்கு அடுத்த நம்பர் இங்கே வரணும், 2க்கு அடுத்த நம்பர் இங்கே வரணும். ஸோ நெக்ஸ்ட் லைன் போகும்போது 4 5 6ன்னு வரணும். ஸோ அதே மாதிரி இது இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து வரணும். ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் வந்துட்டு 5 கொடுத்தேன் அப்படின்னா மட்டும்தான் எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, ஃபிஃப்த் ரோ அப்படின்னு எனக்கு வந்து இந்த மாதிரி அவுட்புட் வரணும். ஸோ இன்கேஸ் நான் இப்போ வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் வந்துட்டு நான் வந்து 3 தரேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ எனக்கு அவுட்புட் எப்படி வரணும் அப்படின்னா 1 2 3 4 5 6 எனக்கு வந்து இந்த மாதிரி தான் எனக்கு வந்து அவுட்புட் வந்து வரணும். ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் வந்துட்டு 2 தரேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா 1 2 3. ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு வந்து அவுட்புட் வரணும். ஸோ இந்த மாதிரி அவுட்புட்டை எப்படி எடுத்துகிட்டு வருது அப்படின்னு நம்ம வந்துட்டு பார்க்கலாம். அதுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்குங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கான கோட் வந்து நம்ம இந்த இடத்துல எழுதியாச்சு. இப்போ இந்த கோடை நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ சேம் என்கிட்ட நம்பர் ஆஃப் ரோஸ் கேட்குது. நான் ஃபஸ்ட்டு வந்து 5 ரோஸ் கொடுத்துட்டு நான் என்ட்ரு தரேன். ஸோ என்ட்ரு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு போட்ட மாதிரி நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்திருக்கும். அதாவது 1லேருந்து 15 வரைக்கும் நம்பர்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரையாங்குலர் ஷேப்பில் இந்த பேட்டர்னில் நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்திருக்கும். ஸோ இந்த அவுட்புட் தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ இதே கூட நான் வந்துட்டு திரும்ப நான் ரீரன் பண்ணுறேன். ஸோ என்ன தரேன் அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸ் வந்துட்டு 3 கொடுத்துட்டு நான் என்ட்ரு தரேன். ஸோ 3 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல என்ன அவுட்புட் எழுதியிருக்கணும் அதே மாதிரி தான் எனக்கு இந்த இடத்துல அவுட்புட் வந்திருக்கு. ஸோ சேம் அதே மாதிரி 2க்கும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ 2க்கு கொடுத்தோம்னாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் அவுட்புட் வருது. ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி நம்மளுக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இப்போ இதை வந்துட்டு எப்படி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் லைனில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸை வந்துட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு வாங்கிக்கிறேன். பிகாஸ் இது வந்துட்டு எல்லாமே எப்படி மாறுது அப்படின்னா ஸோ பேஸ் வந்துட்டு நம்பர் ஆஃப் ரோஸை வச்சு தான் இது வந்து மாறுது. ஸோ 5ஆக இருந்துச்சுன்னா நம்பர் வந்து 1 to 15 வரைக்கும் இருக்கும். ஸோ 3ஆக இருந்துச்சு அப்படின்னா 3 ரோஸ் தான் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் வந்துட்டு 5 இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு வந்துட்டு ரோஸ் வந்து 5 வரும். ஸோ 3 இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் 3 ரோஸில் நம்பர் பிரிண்ட் பண்ணால் போதும்.
ஸோ அதனால் நம்பர் ஆஃப் ரோஸ் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணி யூசர் கிட்ட இருந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் நம்ம வந்துட்டு நம்பர் ஆஃப் ரோஸை வந்து வாங்கிக்கிறோம். ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம் அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் ஒன்று கொடுத்துட்டு அதில் ஃபஸ்ட்டு 1 அப்படின்ட்டு ஒரு வேல்யூ வந்து நான் இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளோட யூஸ்வலாக இருக்கக்கூடிய ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ பேட்டர்ன் பிரிண்டிங்கில் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த ஐ வந்து எதுக்காக யூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோவை பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த ஜேவை எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அதோட காலம்ஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்துட்டு ரோ, இது வந்துட்டு காலம். ஸோ இப்போது ஃபார் லூப்பில் என்ன தரேன் அப்படின்னா 1,n+1 அப்படின்ட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்றேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 1,n+1 n என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் வாங்கியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு 5ன்னு இருக்கும். ஸோ 5+1 வந்துட்டு நம்மக்கிட்ட 6ன்னு இருக்கும். ஸோ 1லேருந்து 6 வரைக்கும் நம்ம ரேஞ்ச் எடுத்தோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னா 1 2 3 4 5. ஸோ இதுதான் நம்மக்கிட்ட ஐயில் இருக்கக்கூடிய வேல்யூஸ். ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் ஜே இன் ரேஞ்ச் 1,i+1 அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு நான் ரேஞ்ச் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ 1,i+1 ஐயில் வந்துட்டு ஃபஸ்ட்டு எதை பாயிண்ட் பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஐயில் இருக்கக்கூடிய இந்த 1 தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பண்ணும். ஸோ 1+1 வந்து 2. ஸோ 1,2 எடுத்தோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஜேவோட வேல்யூ வந்து 1 தான் இருக்கும். ஸோ ஐ வந்து 1 பாயிண்ட் பண்ணுது, ஜே வந்து 1 பாயிண்ட் பண்ணுது. ஸோ உள்ளே வரும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா நம்மள என்ன இருக்கோ அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ நம்மள என்ன வேல்யூ நம்மக்கிட்ட ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா 1ன்னு கொடுத்துருந்தோம். ஸோ அந்த 1 வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடும். ஸோ பிரிண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைனுக்கு போகும். நெக்ஸ்ட் லைனில் என்ன தரேன் அப்படின்னா num = num+1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதாவது இந்த நம்பரை +1 இன்க்ரிமெண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 1+1 ஆட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு 2ன்னு வேல்யூ இருக்கும். ஸோ திரும்ப என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஜே லூப்புக்கு போகும், ஜேவை இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல ஃபெச் பண்ண நம்மக்கிட்ட எலமெண்ட் இல்லை. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபார் லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். இந்த ஃபார் லூப்பை விட்டு வெளியில் வந்த உடனே இந்த ஃபார் லூப்புக்கான கோடு ஏதாவது இருக்கான்னு பார்க்கும். ஒரு கோடு எழுதியிருக்கும். என்ன அப்படின்னா \n கொடுக்க சொல்லியிருக்கோம். ஸோ \n நெக்ஸ்ட் லைனுக்கு போகும் இல்லையா. ஸோ இங்கே இருக்கக்கூடிய கர்சர் வந்துட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ பாயிண்ட் பண்ணும்போது திரும்ப என்ன பண்ணுது அப்படின்னா ஐயோட வேல்யூ வந்து பார்க்கும். ஸோ ஐயோட வேல்யூ வந்துட்டு திரும்ப வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண முடியுதான்னு பார்க்கும். பிகாஸ் ஃபார் லூப் இல்லையா, அது ஐட்ரேட் ஆகிட்டு போகும். ஸோ இந்த 1 பாயிண்ட் பண்ணாமல் இப்போ 2 போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ 2 பாயிண்ட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி நம்மளோட ஜேயோட வேல்யூவை நம்மளுக்கு வந்து மாறும். ஸோ ஜேயோட வேல்யூ எப்படி மாறும் அப்படின்னா 1,i+1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ 2+1 அப்படின்னா நம்மளுக்கு 1,3ன்னு இருக்கும். அப்போ நம்மளோட ரேஞ்ச் வந்து 1,2 அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்துட்டு 1 பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ வந்து 2 பாயிண்ட் பண்ணுது, ஜே வந்து 1 பாயிண்ட் பண்ணுது. அதாவது செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். ஸோ இது வந்துட்டு ரோ, இது வந்துட்டு காலம். ஸோ செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் அப்படின்னா இந்த பொசிஷன். ஸோ அந்த பொசிஷனில் தான் நம்ம கர்சர் வந்து நிற்குது. என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரிண்ட்டில் நம் அப்படின்ட்டு கொடுத்துருக்கோம். ஸோ நம்மள என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ண சொல்லி நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம ஆல்ரெடி இன்க்ரிமெண்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த இன்க்ரிமெண்ட்டான வேல்யூ 2. ஸோ அந்த 2வை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடும். பிரிண்ட் பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா end = ஒரு எம்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ எண்ட் வந்துட்டு எண்டுங்கிறது ஒரு பேராமீட்டர். ஸோ அந்த பேராமீட்டரில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா வெறும் எம்டி ஸ்பேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு நம்மளுக்கு கர்சர் வந்துட்டு இந்த இடத்துல நின்றுட்டுருக்கும். ஸோ திரும்ப என்ன சொல்கிறோம் அப்படின்னா num = num+1 சொல்கிறோம். ஸோ இந்த 2ன்னு இருக்கு இல்லையா. ஸோ நம்மோட வேல்யூ வந்து 2. ஸோ 2+1 இன்க்ரிமெண்டேட் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு 3 அப்படின்ட்டு நம்மோட வேல்யூ வந்து இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா திரும்ப வந்துட்டு ஜே லூப்பை போய் பார்க்கும், ஜே இன்க்ரிமெண்ட் பண்ண முடியுதான்னு பார்க்கும். ஸோ இந்த 1 விட்டுட்டு இந்த 2 போய் பாயிண்ட் பண்ணும். 2 பாயிண்ட் பண்ணும்போது திரும்ப உள்ளே வரும், நம்மள என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணும். ஸோ நம்மள 3 இருக்கு இல்லையா. ஸோ அந்த 3 நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். ஸோ n பேராமீட்டர். ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்கும். திரும்ப அடுத்த லைன் வரும், num = num+1 கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ 3+1 ஆட் ஆகிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல 4ன்னு இருக்கும். ஸோ நம்மோட வேல்யூ இப்போ நம்ம கிட்ட 4ன்னு இருக்கும். ஸோ 4ன்னு வந்ததுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணோம் அப்படின்னா ஜேவை போய் இன்க்ரிமெண்ட் பண்ண முடியுதான்னு பார்க்கும். ஸோ அடுத்து இந்த இடத்துல இன்க்ரிமெண்ட் பண்ண நம்ம கிட்ட எலமெண்ட் இல்லை. ஸோ ஃபார் லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். வெளியில் வந்துட்டு அடுத்த லைன் பார்க்கும் \n. ஸோ கர்சர் வந்து இந்த இடத்துக்கு போயிடும். ஸோ திரும்ப வந்துட்டு ஐ வந்துட்டு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ 2வை விட்டுட்டு 3 போய் பார்க்கும். ஸோ 3 பார்க்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ஜேயோட வேல்யூஸ் நம்மளுக்கு வந்து மாறும். ஸோ ஜேல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா i+1 சொல்லியிருக்கோம். ஸோ 3+1 வந்து 4. அப்போ 1,2,3ன்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை பாயிண்ட் பண்ணும், 1 பாயிண்ட் பண்ணும். தேர்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். தேர்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம்னா இந்த லொக்கேஷன் தானே. இப்போ நம்ம இந்த லொக்கேஷனில் தான் நம்ம கர்சரும் நின்றுட்டுருக்கு. என்ன பண்ணும் அப்படின்னா பிரிண்ட்டில் போயிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணும். ஸோ நம்ம ஆல்ரெடி 4ன்னு கொடுத்துருக்கோம். அந்த 4 பிரிண்ட் பண்ணும். திரும்ப ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம், ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணும். கீழே வரும், நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ 4+1 வந்துட்டு 5ன்னு வரும். ஸோ திரும்ப ஜே லூப் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். அடுத்து 2 பாயிண்ட் பண்ணும். 2 போயிட்டு திரும்ப நம்ம பிரிண்ட் பண்ணும். ஸோ 5 பிரிண்ட் ஆகும்.
திரும்ப நம்ம வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ 6ன்னு வந்திருக்கும். ஸோ திரும்ப ஜே இன்க்ரிமெண்ட் பண்ணும். இந்த 2வை விட்டுட்டு 3யை போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ 3யை பாயிண்ட் பண்ணும்போது நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லும்போது இந்த இடத்துல 6ன்னு பிரிண்ட் பண்ணும். ஸோ திரும்ப இன்க்ரிமெண்ட் பண்ணும். 6 + 1 நம்மளுக்கு வந்துட்டு 7 அப்படின்ட்டு நம்மளோட வேல்யூ வந்திருக்கும். ஸோ திரும்ப ஜே இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஃபெச் பண்ண எலமெண்ட் இல்லை, வெளியில் வந்துடும். ஸோ நம்மளோட வேல்யூ நம்மளுக்கு ஜே லூப் முடிஞ்சதுக்கப்புறம் 7 இருந்திருக்கும். இப்போ திரும்ப ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ 3யை விட்டுட்டு 4ரை போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ 4ரை பாயிண்ட் பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு அதே மாதிரி ஜேயோட வேல்யூஸ் வந்து மாறும். ஸோ 1, 4 + 1 அப்படின்னா 4 + 1 வந்துட்டு நம்மளுக்கு 5ன்னு இருக்கும். ஸோ அப்போ 1 to 5 வரைக்கும் நம்மளோட ரேஞ்ச் இருக்கும். இப்போ 1, 2, 3, 4 வேல்யூஸ் இருக்கும். ஸோ திரும்ப வந்துட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே வரும். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே போது நம்ம பிரிண்ட் பண்ணும். 7 இருக்கா, ஸோ 7ஐ பிரிண்ட் பண்ணும். ஸோ இது வந்துட்டு திரும்ப அதே மாதிரி லூப் கண்டினியூ ஆகும். இதில் 4 வேல்யூஸ் இருக்கு இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ, செகண்ட் வேல்யூ, தேர்ட் வேல்யூ, ஃபோர்த் வேல்யூ ஒன்றா இன்க்ரிமெண்ட்டாக பிரிண்ட் பண்ணும். ஸோ 7ஐ பிரிண்ட் பண்ணிவிட்டு 8, 9, 10 அப்படின்ட்டு அடுத்து பிரிண்ட் பண்ணும். ஸோ திரும்ப போகும். திரும்ப போயிட்டு இந்த 5ஐ போய் ஃபெச் பண்ணும். ஸோ லாஸ்ட்டில் இந்த இடத்துல ஒரு பாயிண்டில் ஃபெச் பண்ண எலமெண்ட் இருக்காது. ஸோ லூப்பை விட்டு வெளியில் வந்துட்டு ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ 4ஐ விட்டுட்டு 5ஐ பாயிண்ட் பண்ணும். 5ஐ பாயிண்ட் பண்ணும்போது அதே மாதிரி நம்மளோட ஜே வேல்யூஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல மாறும். ஸோ 5 + 1 வந்துட்டு 6ன்னு வரும். அப்போ 1, 2, 3, 4, 5 அப்படின்னு இருக்கும். ஸோ 5 இருந்ததுன்னா ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு காலமை டினோட் பண்ணும். ஸோ 5th row ஃபஸ்ட் காலம் அப்படின்னா இந்த பொசிஷனில் வரும். ஸோ இந்த பொசிஷனில் நம்ம கர்சர் நின்றுட்டுருக்கோம். ஸோ அதே மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ 11, 12, 13, 14, 15 அப்படின்ட்டு சேம் இதே மாதிரி அடுத்தடுத்து ஐட்ரேட் ஆகிட்டு நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப \n வரும்போது கர்சர் வந்துட்டு நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும். ஸோ ஃபார் லூப்போட ஐயை வந்துட்டு திரும்ப இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது ஃபெச் பண்ண எலமெண்ட் இருக்காது. ஸோ இந்த லூப்பை விட்டு நம்ம கோட் வந்து வெளியில் வந்துடும். ஸோ வெளியில் வரும்போது ஃபர்தராக இந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ண லைன்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ ப்ரோக்ராம் இதோட நம்மளுக்கு டெர்மினேட் ஆகிடும். நம்மளுக்கு வந்து இது வந்து அவுட்புட்டாக கிடச்சிருக்கும். ஸோ ப்ரீவியஸ் கோடுக்கும் இந்த கோடுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அவுட்புட் தெரியுங்கிறதுக்காக இதோட அவுட்புட் நான் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து இந்த ஸ்டார் பேட்டர்னோட அவுட்புட்டை. ஸோ இந்த கோடுக்கும் இந்த கோடும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இருக்காது. என்ன நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அடுத்தடுத்த நம்பர் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ அவ்வளோதான் விஷயம் இந்த ஃப்ளாய்ட்ஸ் ட்ரையாங்கிளில். ஸோ அதுக்காக நம்ம அடுத்தடுத்த நம்பர் போகணும் அப்படின்னா ஸோ ஒரு ரோலையும் ஒரு காலம்லையும் ஒரு நம்பரை பிரிண்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்த ரோக்கு அது எப்படி போகணும்னு நம்மளுக்கு கோடு எழுத தெரியும். பிகாஸ் ஐ ரோ காலம் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அடுத்தடுத்த ரோ வந்துட்டு நம்ம ஈஸியாக போயிடுவோம். அடுத்தடுத்த காலமும் நம்ம வந்துட்டு ஈஸியாக போயிடுவோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பரை பிரிண்ட் பண்ணிவிட்டு நீ வந்து அடுத்த லைன் போகும்போது ஒரு நம்பரை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். பிகாஸ் 1க்கு அப்புறம் +1 ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 2 வரும். ஸோ 2க்கு அப்புறம் அடுத்த நம்பர்னா திரும்ப +1 ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல 3 வரும். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய லாஜிக் இதுதான். ஸோ ஒவ்வொரு நம்பரை நீ இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் +1 ஆட் பண்ணுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான் இந்த கோடுக்கு பின்னாடி இருக்க லாஜிக்கு. ஸோ அதுதான் நம்ம வந்து இந்த இடத்துல எழுதியிருக்கோம். ஸோ பை டிஃபால்ட்டாகவே ஸோ ஃபஸ்ட்டே வந்துட்டு நம்மளோட வேல்யூ நம்மளுக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது, 1லேருந்து தான் நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அதுக்காக இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம் = 1 அப்படின்ட்டு ஃபஸ்ட்டே நம்ம வந்து ஒரு வேல்யூவை நம்ம இந்த இடத்துல இனிஷியலைஸ் பண்ணிடுறோம். இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு அந்த நம்பரை பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு நம்பரை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் செகண்ட் ரோவில் போய் நீ அந்த நம்பரை பிரிண்ட் பண்ணு நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு ஃப்ளாய்ட்ஸ் ட்ரையாங்கிள் நம்ம வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறதுக்கு பைத்தானில் நம்ம எழுதக்கூடிய கோடு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த கான்செப்ட் மூலமாக ஃப்ளாய்ட்ஸ் ட்ரையாங்கிள்னால் என்ன, அதை எப்படி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறது, அதுக்கு பைத்தானில் நம்ம எப்படி கோட் எழுதுறதுங்கிறது ரொம்பவே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க கோட்ஸ் எல்லாமே நான் GitHubல அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஹாப்பி லேர்னிங். பை.